ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தர்ய லஹரியில் 24வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பூத பிரேத பிசாசுகளின் பயம் நீங்கவும் செய்வினைகள் நீங்கி க்ஷேமமாக வாழ்வதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. जगत्सूते धाता हरिरवतिरुद्रक्षपयते तिरस्कुर्वन्नेतत् स्वमपि वपुरीशस्तिरयति सदा पूर्वसर्वं तदिदमनुगृह्णाति च शिवः तवाज्ञामालम्ब्य क्षणचलितयोर्भ्रूलतिकयोः. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அனுகிரகித்தல், அதாவது அருள் பாலித்தல் என இவ்வைந்து தொழில்களையும் முறையே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசன், சதாசிவன் என்ற 5 மூர்த்திகளின் வாயிலாக அம்பிகையே செய்கிறாள். படைத்தல், காத்தல், அழித்தலை செய்யும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகியோரை ஈசன் தன்னுள் அடக்கிக் கொண்டு தனது உருவினையும் மறைத்து கொள்கிறார். சதா என்ற சக்தியோடு இணைந்திருக்கும் சிவமூர்த்தியானவர் தேவியின் கொடி போன்ற புருவங்களின் அசைவினால் தெரிவித்த உத்தரவினை முன்னிட்டு ஒரு நொடி பொழுது மீண்டும் இம்மூர்த்திகளை உருவாக்கி அருள் பாலிக்கிறார். எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், தாயே, படைக்கும் கடவுளான பிரம்மா, காக்கும் கடவுளான விஷ்ணு, அழிக்கும் கடவுளான ருத்ரன் ஆகிய மூவரையும் ஈசனானவர் தன்னுள் மறையும்படி செய்து தானும் மறைகிறார். பின் உன் கொடி போன்ற புருவத்தின் அசைப்பால் நீ காட்டிய உத்தரவை மதித்து சதாசிவன் இந்நால்வருக்கும் அனுக்கிரகம் செய்து மீண்டும் உலகத்தை உற்பத்தி செய்வதற்காக அவர்களை படைக்கிறார். இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார். பூத பிரேத பிசாசுகள் பயம் அகலவும் செய்வினைகள் நீங்கி க்ஷேமமாக வாழ்வதற்கும் இந்த ஸ்லோகத்தினை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன், உளுந்து வடை, தித்திப்பு எல் சாதம் இவைகளை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையை பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.